தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் கடற்கரை. என்னுடைய பெயர் வந்து தேன்ராஜ். நான் இந்த ஊரில் தான் வசித்து வரேன். இருக்குது இங்கே சுமார் ஒரு 100 வீட்டு தண்ணி வந்து இந்த பகுதியில் வந்து சாக்கடை வந்து அதிகமாக பெருகி ஒரு 15 வருஷ காலமாக இந்த இடத்துல ஆட்களே மிதித்து போக முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு அசுத்தமான இடமாகவும் கொசுகள் பயங்கரமாக ஆயும். மழை காலங்களில் பார்த்திங்கன்னா இதாலே நோயே உருவாயிரும். ஒரு யூனியன் வந்து ஆஃபீஸர்கள்லாம் வந்து பார்த்து இந்த இடத்த வந்து என்ஆர்ஜி ஸ்கீமில் வந்து இந்த மாதிரி சுத்திகரிப்பு போட்டு கொடுத்தாங்க. போட்டு கொடுத்த பிறகு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த இடமும் இந்த இடத்தையும் பார்த்தா மக்களே வந்து பார்த்துட்டு இவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லி பாராட்ட வேண்டிய அளவுக்கு இன்றைக்கி அது பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து இந்த திட்டத்தை வந்து நல்ல தரமாக நல்ல முறையில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை இங்கேருந்து இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா தொட்டிலேருந்து விவசாயங்கள்லாம் பண்ணுற இடத்துக்கு ஃபுல்லாகவே தண்ணி எடுத்து எல்லோரும் காய்கறி மாசுகளுக்கு தண்ணி எடுத்து பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், திட்ட அலுவலர் அவர்களுக்கும், செயற்பொறியாளர் அவர்களுக்கும், உதவி செயற்பொறியாளர் அவர்களுக்கும், ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் அவர்களுக்கும், யூனியன் இன்ஜினியர் அவர்களுக்கும் கிராம மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளேன். ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் இதிலேருந்து கடங்கநேரி கிராமத்துலேருந்து நான் பேசுகிறேன். அதாவது இந்த ஏரியாவில் இது வரைக்கும் ரொம்ப அசிங்கமாக கிடந்தது இந்த இடம். இப்போ சாக்கடை கழிவுநீர் எல்லாம் வந்து இப்போ நீர் எல்லாத்தையும் சுத்தமாக்கி இப்போ எங்களுக்கு பாசனத்துக்காக முக்கால்வாசி அதே விளையுது. பாதி நாங்கள் வேறு கிணத்துலேருந்து தான் பாசனத்துக்கு பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போதைக்கு இப்போ கழிவுநீர் தண்ணியெல்லாம் ஒரு தொட்டியில் தேங்கி கிடக்க அதிலேருந்து நாங்கள் மோட்ரு போட்டு இப்போ பாசனத்துக்காக அடித்து இப்போ விவசாயம் பார்க்குறோம். பருத்தி நெல் எல்லாம் அதிலே விளைவிக்கிறோம். இப்போதைக்கு இந்த இடம் எல்லாம் சுத்தமாக நல்லா கிளியராக இப்போ ஆள் நடமாட்டம் உள்ள ஏரியாவாக ஆகிப்போச்சு. நல்லா சுத்தமாக ஆகிப்போச்சு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம். என்னுடைய பேர் வந்து பூச்செண்டு. நான் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து உதவி பொறியாளராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ட்ரைனேஜ் கட்டி கொடுத்து அதில் வந்து சில்ட் சேம்பர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அதில் டெபாசிட் பண்ணி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதில் கிட்டத்தட்ட இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா 100 வீட்டு தண்ணி வந்து ஓப்பனில் தேங்கி கிடக்குது. ஸோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி அந்த 100 வீட்டு தண்ணியையும் ப்ராப்பராக ட்ரைனேஜ் ஃபார்ம் பண்ணி கொடுத்து அது சில்ட் சேம்பர்ல இருந்து அந்த தண்ணி டைரக்டா வந்து திரும்ப இன்ஸ்பெக்ஷன் சேம்பருக்கு பாஸ் ஆகி திரும்ப அதுல இருந்து ஒரு பேயா நம்மளுக்கு கம்பார்ட்மெண்டா ஃபில்டர் மீடியாக்குள்ள பாஸ் ஆகி எனக்கு 3 கம்பார்ட்மெண்ட்லேயே 3 ஃபில்டர் மீடியாவெல்லாம் நான் ஃபில்டர் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு லாஸ்ட்ல வந்து ஒரு பியூரிஃபையான ஒரு ட்ரீட்டட் வாட்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அந்த ட்ரீட்டட் வாட்டரை ஒரு 4 மீட்டர் டயால ஒரு சிமெண்ட் டப்பு வந்து யூசிங் பிரிக் ஒர்க்கால நான் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த சிமெண்ட் டப்பு தேக்கி அந்த தண்ணியை வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ முதல்ல இருந்த இதுக்கு இப்போ இந்த வில்லேஜ் வந்து ரொம்ப நீட்டா இருக்கு, கிளீனா இருக்கு, எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இல்ல. தண்ணியவும் தேக்கி வச்சு ரீயூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாவும் நம்மளுக்கு இது இருக்கு. ஆஸ் வெல் அஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸஸா தண்ணி வரும்போது நான் சைட்ல இந்த டப்ல வந்து ஏரேஷன் பண்றதுக்காக ஹோல்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ஹோல்ஸ் வழியா எக்ஸஸ் வாட்டர் சீப்பேஜ் ஆகி கிரவுண்டுக்கும் ரீசார்ஜ் ஆகிடுது. ஸோ வந்து ஃபில்டர் யூனிட் சிஸ்டத்துல வேரியஸ் சைஸஸ்ல வந்து ஃபில்டர் ஸ்க்ரீன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபில்டர் ஸ்க்ரீனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோட்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் டெபாசிட்டபிள் செட்லபிள் மெட்டீரியல்ஸ் இதை ஃபுல்லாகவே ப்ரிவெண்ட் பண்ணிடும், தடுத்துரும், உள்ளுக்கு நுழைய விடாமல். ஸோ வந்து நம்மளுக்கு ஒன்லி வாட்டர் மட்டும்தான் அது உள்ளே வந்து பாஸ் ஆகுற மாதிரி நான் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இப்போதைக்கு நல்லா வந்து ஃபங்க்ஷனபிளாக இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் யூனிட்டோடைய சைஸ் வந்து 6 மீட்டர், எர்த் ஒர்க் எக்ஸ்கவேட் பண்ண சைஸ் வந்து 6 மீட்டர், சிமெண்ட் டப்போடைய சைஸ் வந்து 4 மீட்டர்ஸ். ஸோ வந்து 4 மீட்டருங்கும் போது நம்மளுக்கு ஆவரேஜாக 30,000 லிட்டர் தண்ணியை வந்து இதில் வந்து நம்ம தேக்கி வச்சு ரீயூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வீடியோ கொடுத்து இந்த திட்டத்தை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் அவர்களுக்கும் செயற்பொறியாளர் அவர்களுக்கும் உதவி செயற்பொறியாளர் அவர்களுக்கும் ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக நான் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.